என்பது வெறும் இசை மட்டும் இல்ல, அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தமானவங்க தான் ஜானகி அம்மா. இவங்களுடைய குரலால இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோட மனசை இவங்க தொற்றுருக்காங்க. இன்னைக்கான வீடியோவில் ஜானகி அம்மாவுடைய முழு வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜர்னலிஸ்ட். ஜானகியுடைய முழு பெயர் சிட்ஸ்லா ஜானகின்னு இருந்துச்சு. 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாவட்டத்துல இருக்கக்கூடிய குண்டூர் மாவட்டத்துல பல்லப்பட்லான்ற ஒரு கிராமத்துல இவங்க பிறக்குறாங்க. இவங்களுடைய அப்பா சிட்ஸ்லா ராமமூர்த்தி. இவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு இசை மீது ரொம்பவே ஆர்வமானது இருந்துட்டு இருக்கு. ஜானகி அவர்களுடைய 9வது வயதிலேயே அவங்க மேடையில ஏறி பாட ஆரம்பிச்சாங்க. முறையான கர்நாடகா இசை பயிற்சி இல்லைனாலும் அவங்களுடைய சொந்த குரல்ல தனித்துவமான ஒரு பாடல்கள் எல்லாத்தையுமே பாடி மக்களோட மனசுல அவங்க இருந்தாங்க. ஜானகி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருந்தது அவங்க சென்னைக்கு வந்ததுதான். ஜானகி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து இசை மீது ஆர்வமானது இருந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்பவே டேலண்டடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் அவங்கள மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. ஜானகி அவர்கள் சென்னைக்கு வராங்க. அவங்க ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைறாங்க. அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் அவங்களுடைய இசையில பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஜானகி அம்மாக்கு கிடைக்குது. 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டுன்ற ஒரு படத்துல இவங்க பின்னணி பாடகியாக அறிமுகமாகறாங்க. ஒரு புதிய பாடகியாக அவங்க ஜேர்னியை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய குரலானது தனித்துவமாக இருந்திருக்கு. அதனால மக்கள் மத்தியில கவனத்தையும் ஈர்க்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் ஜேர்னியிலேயே பல மொழிகள்ல பாடக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சொல்லிட்டு இந்த மொழிகள்ல பாடக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. தமிழ் சினிமாவில் ஜானகி அம்மாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று கொடுத்ததுதான் சிங்கார வேலனே தேவா. இந்த ஒரு பாடல் மூலமாக ஜானகி அம்மாவுடைய இனிமையான குரலானது மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்றுச்சு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட முன்னணி பாடகியாகவும் மாறுறாங்க. இவங்க இருந்த ஒரு காலம் இசை உலகத்திற்கே பொற்காலம்னு சொல்லலாம். பல இசையமைப்பாளர்கள் கூட சேர்ந்து இவங்க பல பாடல்களையும் பாடியிருக்காங்க. எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், தேவா, வித்யாசாகர், அம்சலேகா, எம்.எம். கீரவாணி. இதுல முக்கியமா இளையராஜா அண்ட் ஜானகி கூட்டணி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. 1970களிலும் 1980களிலும் இவங்களுடைய கூட்டணியில வந்த பாடல்கள் பல பாடல்கள் வெற்றி பெற்று மக்களிடத்துல பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இன்னைக்குமே ஜானகி அவர்களுடைய பாடல்கள் மக்கள் மத்தியில கேட்கப்பட்டுதான் இருக்கு. அதுலயுமே மறக்க முடியாத பல பாடல்கள் இருந்துட்டு இருக்கு. அன்னக்கிளியே உன்னை தேடுதே, சிங்கார வேலனே தேவா, செந்தூர பூவே, காற்றில் எந்தன் கீதம், நானே நானா யாரோ தானா, இஞ்சியிடு பழகா, தூங்காத விழிகள் 2, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, இப்படி பல முக்கியமான பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க. இளையராஜா மட்டும் இல்லாம எஸ்பிபி கூட்டணியிலும் இவங்க பல பாடல்களை கொடுத்திருக்காங்க. எஸ்பி சுப்பிரமணியம் இவங்களும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பல பாடல்களை பாடியிருந்தாங்க. காதல், சோகம், மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணியில வந்த பாடல்களுமே வெற்றியை பெற்றிருந்துச்சு. ஜானகி அம்மாவுடைய மிகப்பெரிய ஒரு திறமைன்னு சொல்லலாம் இந்த வாய்ஸ் மாடுலேஷன். குழந்தை குரல், இளம் பெண் குரல், வயதான பெண் குரல் சொல்லிட்டு இப்படி பல மாடுலேஷன்ல அவங்க பாடுவாங்க. இவங்க ஒரே பாடல்ல 3 விதமான குரல் மாற்றங்கள் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. ஜானகி அம்மா இந்தியாவுடைய பல மொழிகள்ல பாடியிருக்காங்க. அது மிகப்பெரிய ரீச்சையும் கொடுத்திருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, பெங்காலி, ஒடியா, சிங்களம் சொல்லிட்டு பல மொழிகள்ல இவங்க பாடியிருக்காங்க. ஜானகி அம்மா பல ஆயிரக்கணக்கில் பல பாடல்களை பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுலயும் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் ஜானகி அம்மா பாடியிருக்காங்கன்ற ஒரு தகவலும் இருக்கு. 1959ஆம் ஆண்டு ஜானகி அம்மா வி. ராமபிரசாத்ன்றவரை திருமணம் செய்றாங்க. அவருமே இவங்களுடைய பாடலுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் இருந்திருக்காரு. இவங்களுக்கு முரளி கிருஷ்ணன்ற ஒரு மகனும் இருந்தாங்க. 1997ஆம் ஆண்டு ஜானகி அம்மாவுடைய கணவர் உயிரிழக்கிறார். ஜானகி அம்மா பல விருதுகளை பெற்றிருக்காங்க. 4 முறை தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றிருக்காங்க. பல மாநில அரசின் திரைப்பட விருதுகள், கலைமாமணி விருது, கர்நாடகா அரசின் ராஜ்யோத்சவ விருது, கௌரவ டாக்டர் பட்டம் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்து மரியாதையும் செலுத்தியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு ஜானகி அம்மாவுக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த விருதை ஏற்கிறதுக்கு அவங்க மறுத்திருந்தாங்க. இந்த ஒரு அங்கீகாரம் அவங்களுடைய இசை பயணத்திற்கு ரொம்பவே தாமதமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஏற்கல. 2016ஆம் ஆண்டு
ஆண்டு எஸ் ஜானகி திரைப்பட பின்னணி பாடல்கள்ல இருந்து ஓய்வு பெறுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பல ஆண்டுகள் இசை உலகில பல சாதனைகளை படிச்சு அவங்க அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. கடந்த ஜனவரி மாதம் தான் ஜானகி அம்மாவுடைய மகன் மாரடைப்பால உயிரிழக்கிறாரு. 2026 ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஜானகி அம்மா வயது முதிர்வாக உயிரிழக்கிறாங்க. ஜானகி அம்மா உடல்நலக் குறைவால மைசூர்ல சிகிச்சை பெற்றுட்டு வந்திருந்தாங்க. 2026 ஜூலை மாதம் 11ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக ஜானகி அம்மா உயிரிழக்கிறாங்க. அவங்களுக்கு வயது இப்போ 88. அவங்களுடைய மறைவு இப்போ இந்திய இசை உலகிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்க போகுது. இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், நடிகர்கள் சொல்லிட்டு பல பேர் அவங்களுக்கு அஞ்சலியை இப்போ செலுத்திட்டு இருக்காங்க. எஸ் ஜானகி அம்மாவுக்கு கர்நாடக அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்த போவதாகவும் சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவின் முதல்வர் டி.கே. சிவகுமார் ஜானகி அம்மாவுடைய குரல் கர்நாடகத்தின் கலாச்சாரத்துல எப்பவுமே நிலைச்சி நிற்கும்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஆந்திராவுல பிறந்திருந்தாலுமே கன்னடத்தின் மீதான அன்பால் மைசூரையே அவங்க இல்லமாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. ஜானகி அம்மா இசை உலகில் அழியாத ஒரு அடையாளமாக இருக்காங்க. அவங்களுடைய மறைவால இசை உலகின் இனிமையான ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கு. அவங்களுடைய இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. எஸ் ஜானகி என்பது வெறும் ஒரு பெயர் மட்டும் கிடையாது, அது ஒரு இசை உலகிற்கே மிகப்பெரிய ஒரு சகாப்தம்னே சொல்லலாம். ஒரு பாடலை எப்படி உணர்ச்சி வசமாக மாற்ற முடியும் சொல்லிட்டு அவங்க குரலால காட்டியிருந்தாங்க. வேலையில்லா பட்டதாரின்ற ஒரு படத்துல அம்மா அம்மான்ற ஒரு சாங்க ரொம்ப அழகாகவே அவங்க பாடியிருப்பாங்க. குழந்தையின் சிரிப்பு, தாயின் பாசம் வரை, காதலின் இனிமை முதல் பிரிவின் வலி வரை ஒவ்வொரு உணர்வுக்கும் அவங்களுடைய குரலை கொடுத்திருக்காங்க. பல காலங்கள் மாறலாம், பல தலைமுறைகள் மாறலாம், ஆனா ஜானகி அம்மாவோட குரல் என்னைக்குமே இசை உலகில தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக அது ஒலிச்சு கொண்டேதான் இருக்கும். ஜானகி அவர்கள் இப்போ உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இசை உலகிற்கு பண்ண சாதனைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.